அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கல் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனர் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று சித்திரை மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை, சஷ்டி திதி 2 மணி 6 மதியம் வரை, பின்னாடி சப்தமி திதி, புனர்பூச நட்சத்திரம் மாலை 6:19, பின்னாடி பூச நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்துக்குமே இந்த சித்த யோகம் தான். சனிக்கிழமை ராகு காலம் எப்போவுமே 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் கயிறு. அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேஷத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. ரிஷபத்தில் குரு இருக்கார், ஆனால் அவர் பேச்சு போகிறாரு போய் சீக்கிரமாக. அதனால் 28ஆம் தேதி இன்றைக்கி 8 நாளும் பேச்சு ஆகிடுவார் மத்தியானம் 1:30 மணிக்கு. மிதுனத்தில் சந்திரன் இருக்கார், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது இருக்குது, கும்பத்தில் சனி ராகு இருக்குது, மீனத்தில் சுக்கிரன் இருக்கார். இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களை, உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாக பொருள் கொள்ளணும். அதனால் ஏன்னா அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த பலனை செய்வாங்க, அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கிட்டா கூட இப்போ சித்திரை அது பங்குனி 1ஆம் தேதியிலேருந்து அந்த பலன் வந்துடும். அதனால் குரு இப்போ அங்கே 3ஆம் இடத்துக்கு போயிட்டதாக தான் பொருள் கொள்ளணும் மேசராசிக்கு. மேசராசிக்கு சனி ராகு மட்டும்தான் நல்லது, மற்ற கிரகங்களாக நன்மை இல்லை. ஆனால் சில பேர் ஒவ்வொரு விதமாக என்னமோ சொல்கிறாங்க, அது எனக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு 5ஆம் அதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு, அது நல்லது. அது சித்திரை முழுவதுக்கும் நல்லது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிநாதன் பலமாக இல்லை, அவர் நீசமடைஞ்சிட்டார். அதே ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் அதிபதி, அவர் நீசமடைஞ்சது நல்லது. அதனால் மேஷராசிக்கு இந்த குரு நல்ல இடத்துல இல்லை. ஆனால் சனி ராகு 11ஆம் இடத்துல இருப்பது நன்மை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு விடாமல் பண்ணிட்டு வாங்க. குரு பேச்சு அன்றைக்கி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 2ஆம் இடம் அருமையான இடம். உங்களுக்கு சனி ராகும் 10ஆம் இடத்துல இருக்காங்க. 11ல் சுக்கிரன் ராசிநாதன் இருக்கார். இதெல்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான நேரம். அதனால் நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அவங்கவுங்க தகுதிக்கு தக்கபடி அவங்கவுங்க என்ன விரும்புகிறாங்களோ, என்ன முயற்சி பண்ணுறாங்களோ அதெல்லாம் நடக்கும். அது அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அங்கே போவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கவுங்க தகுதிக்கு தக்கபடி அவங்கவுங்க என்ன முயற்சி பண்ணுறாங்களோ அந்த காரியங்கள் கூட நடைபெறும். அதுக்காக ஒன்றுமே வசதி இல்லாதவனை போய் தொழிலை பண்ணுவேன்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும்? அவருடைய சக்திக்கு தக்கபடி அவர் ஏதாவது ஒன்று பண்ணுவார். அதனால் அவங்கவுங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது நிச்சயமாக அவங்களுக்கு நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கார். ஜென்ம குரு கொஞ்சம் பிரச்சனை தான் உண்டு பண்ணுவார். வந்துட்டாருன்னா அர்த்தம் வர போகிறாரு, ஆனால் வந்துட்டாருன்னா நம்ம கடை கொள்ளணும். அதனால் ஜென்மகுரு உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணுவார். இடமாற்றங்களை கொடுப்பார். வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். வாடகை வீட்டில் வந்தால்
சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 10ல் சுக்கிரன் இருக்கார். தொழிற்சாலம் நன்றாக இருக்கும். கடல் பயணம் நன்றாக இருக்கும். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருப்பது நன்மை இல்லை. சனி பகவானும் ராகு 8ஆம் இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விரயங்கள் ஏற்படும், தேவையில்லாத செலவுகள்லாம் ஏற்படும். பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவாக பண்ணுங்க, நன்மையை நண்டு வரும். கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்வது நல்லது ஒரு ஆண்டுக்கு அப்படின்பாரு. அடுத்து ஜென்ம குருவா அந்த 2 வருஷம் கடகராசிக்கு நேரம் சரியில்லை. அன்பான சிம்மராசி என்பவர்கள் உங்களுக்கு குருபா நல்ல இடத்துக்கு வந்துடுறாரு, 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அருமையான அமைப்பு. இருந்தாலும் 7ல் சனி ராகு இருக்காரு. 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. ராசிக்கு 7லையோ லக்னத்துக்கு 7லையோ பாவகிரகம் யாரும் இருக்கக்கூடாது. மனைவியினுடைய ஆரோக்கியம் கேடும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி என்பதில் உங்களுக்கும் சிம்மராசிக்கு என்பது குரு 11ல் இருக்கார். 7ல் சனி ராகு. ஆனால் அவங்களுக்கு சிம்மராசிக்கு குரு லாபஸ்தானத்தில் இருக்கார். நல்லது செய்வார். இருந்தாலும் மனைவியுடைய உடல்நிலை நல்லதுன்னா என்ன, அவங்க தகுதிக்கு தக்கபடி நன்மைகள்லாம் எல்லாமே நடக்கும். லாபஸ்தானத்தில் இருப்பதனால லாபமே கிடைக்கும், நஷ்டம் வராது. அன்பான கன்னிராசி என்பவர்களில் 10ல் குரு இருக்கார். 10ல் குரு பவசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. அது மாற்றுக்கிறது சொல்கிறாங்க. அது எனக்கு ஏற்புடையதாக தெரியல. 10ல் குரு இருப்பது அனுபவத்தில் நம்ம பார்க்குற போது 10ஆம் இடத்துக்கு குரு வர்றது சிரமமாக தான் இருக்குது. ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனியும் ராகு 6ல் இருக்கிறது நல்லது. இவங்க 2 பேரும் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்காங்க. நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் வர்ற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. பார்த்து எல்லாருடையும் அன்பாக பழகுங்க, பொறுமையாக இருங்க. மேல் அதிகாரிகளெல்லாம் ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், உங்களுக்கு நல்ல நாள். குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பாக்கி எந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலும் குரு 9ல் வந்துட்டால் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்லாம் நடைபெறும் என்று சொல்கிறாங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல யோகமான நாள் என்று சொல்வது ஓராண்டுக்கு நல்லது. நல்லதெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு என்னென்னா தேவையோ அவங்கவுங்க என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது பூரா நடைபெறும். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு விருச்சிக ராசி என்பதற்கு குரு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 8ஆம் இடத்துக்கு வந்துடுற போது உங்களுக்கு எந்த காரியமும் முயற்சி பெறாரு. சுக்கிரன் 5ல் உச்சம் பெற்றிருக்காரு. 7ஆம் அதிபதி 5ல் உச்சம் பெற்றால் நல்ல மனைவியாக வரும் அப்படின்னு ஒரு கருத்தை வேணாலும் சொல்லலாம். ஆனால் அது இப்போ நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ 8ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த புதிய முயற்சிகள் அனைத்துமே ஃபெயிலியர் ஆகும். 5ல் சனி ராகு வேறு இருக்கார். இதெல்லாம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஓராண்டு கொஞ்சம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இந்த குரு பேச்சு அன்றைக்கி அவருக்கு சுவாமி அர்ச்சனை பண்ணிடுங்க. அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். தனுசு ராசி என்பதுக்கு பிரமாதமான நாள், நல்ல நாள். சனி ராகு 3ல் இருக்குது. குரு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்கும். வீடு கட்டுறவங்க வீடு கட்டலாம். வெளிநாட்டுக்கு போகலாம். வேலை எதிர்பார்க்கவங்க வேலை கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது பூரா நடைபெறும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கும் குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்தவங்க உடல்நிலையை ரொம்ப பாதிக்கும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சனி வேறு 7ல் சனி இருக்குது. 2ல் ராகு வேறு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஓராண்டு உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது அது மகர ராசி என்பவர்களுக்கு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார். 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் நல்லது செய்வார். இருப்பினும் 7ல் சனி இருக்கிறது. ஜென்மத்தில் ராகு வந்துட்டார். இதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இது என்ன உங்களுக்கு 7ல் சனி இருக்குன்னா காலம் இருக்குது. இப்போ தான் ஜென்ம சனி, அப்புறம் கழிவு சனி. இதில் ஒரு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அதில் ஒரு 2.5 வருஷம் 4 வருஷம் போகணும். அன்பான மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 3 நாள் குருவுக்கு நன்மை இல்லை. உங்களுக்கு எந்த கிரகமே சாதகம் இல்லை. உங்களுக்கு சனி ராகு 12ஆம் இடத்துல இருக்காரு. 7.5 வேறு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள் 7.5 இருக்கிறது. சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. இறைவனை நாடுங்கள். துன்பங்கள் நமக்கு நிறைய குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அன்பான நேயர்களை நாம் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அதை செஞ்சுட்டு வாங்க. நேற்று நாம் இந்த ரச்சு பொருத்தத்தை பற்றி பார்த்தோம். இந்த ரச்சு பொருத்தத்தை பற்றி பார்க்குற போது ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. நான் மனசில் ஒரு பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா
பெரிய ஜோடெல்லாம் உடல் அச்சு இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நேற்று நிறைய விளக்கம்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்லலை, நான் படித்த பெரிய பழைய நூல்களில் இருந்து சாதக அலங்காரம்னு கீரனூர் நடராஜன் எழுதின சாதக அலங்காரம்னு ஒரு நூல் இருக்குது. அவர் நிறைய நூல்கள்லாம் எவிடன்ஸ் காட்டி எழுதியிருக்காரு. அந்த நூலிலிருந்து படித்தது. அதே மாதிரி அதே நூலிலே இப்போது ஒரு முக்கியமான கருத்து, ஒரு உயர்ந்த கருத்து இதுக்கு பேர். அதனால் இது வந்து நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம். இலக்கணம்னு ஒன்று இருக்குது, லக்கணம்னு பேர். அந்த லக்கணத்தில் இருந்து நம்ம ஒன்றே கணக்கு செய்கிறோம். உத்தம புருஷ லட்சணம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கிறதுல, அந்த உத்தம புருஷ லட்சணத்துக்கு, அதாவது ஒரு உத்தம புருஷனுக்கு உறுப்புகள் என்னது, உன்னதமான அவயவங்கள் 6, நீண்ட உறுப்புகள் 5, சிறிய உறுப்புகள் 5, குறுகிய உறுப்புகள் 4, அகண்ட உறுப்புகள் 2, சிவந்த உறுப்புகள் 7, ஆழ்ந்த உறுப்புகள் 3 ஆக 3 உறுப்புகள் 3 ஆக 32ஆம் அவர்களின் ஆக 32 மொத்தம் எல்லாம் அந்த உறுப்புகள் எல்லாம் அவற்றின் இலக்கண சுருக்கம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதனுக்கு உறுப்புகள் உன்னதமான அவயவங்கள் அப்படின்னா இதுக்கு பேர் சாமுத்திரிகா லட்சணம்னு இதுக்கு பேர். நீண்ட உறுப்புகள், இந்த அவயவங்கள் 6ல் நீண்ட உறுப்புகள் 5, குறுகிய உறுப்புகள் 5, சிறிய உறுப்புகள் 5, குறுகிய உறுப்புகள் 4, அகண்ட உறுப்புகள் 2, சிவந்த உறுப்புகள் 7, ஆழ்ந்த உறுப்புகள் 3 ஆக 32ஆம். இவற்றுள் அவற்றின் இலக்கணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உறுப்புகளில் வந்து இலக்கணம் சொல்லியிருக்கு. இந்த உறுப்புகள்லாம் வயறு, தோல், நெற்றி, நாசி, மார்பு, கையடி இவைகள் 6ம் உயர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க. வயறு, தோல், நெற்றி, நாசி, மார்பு, கையடி, பின்புறம் இவை 6ம் உயர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை இப்படி இருந்தால் இந்திர ரோகத்துடன் வாழ்வானாம். எப்படி இருக்கு பாருங்க, உயர்ந்து இருக்க வேண்டுமா அதெல்லாம். கண், கபோலம், கெங்கை, மூக்கு, நடுமார்பு இவை 5ம் நீண்டு இருக்க வேண்டும். இவை அப்படி அமைஞ்சதுன்னா அவன் நன்மை அடைவான் அப்படின்னு சொல்கிறாங்க. கை, சருமம், விரல்கள், நகம், பற்கள் இவை 5ம் சிறியதாக இருக்க வேண்டும். இந்த கையில் நெகமெல்லாம் பெருசாக இருக்க முடியாது. சில பேருக்கு பார்த்தா நெகமெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நன்றாக இருக்கிறார்கள். சிகை வந்து நன்றாக இருக்க வேண்டும். அதனால் விரல்களும் நன்றாக இருக்கணும், பற்கள் நன்றாக இருக்கணும். இவைகளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பல்லாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும். இப்படிலாம் சொல்லுவாங்க. இவற்றின் இருக்கப்பெறின் அவன் நீண்ட ஆயுளுடன் இருப்பான். சில பேருக்கு பல்லு அப்படியே அழகாக இருக்கும், நீண்டு அப்படியே முத்து மாதிரி இருக்கும், பல்லு அழகாக வரிசையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோசம், கணுக்கால், நாக்கு, முதுகு இவை 4ம் குறுகி இருக்க வேண்டும். அப்படி இருந்துன்னா அவன் செல்வம் உள்ளவன். எவ்வளவு கருத்தெல்லாம் சாமுத்திரியா லட்சணத்தில் சொல்லிக்கலாம். சாமுத்திரியா லட்சண சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு. சிரம், நெற்றி இவைகள் 2ம் அகன்று இருக்க வேண்டும். தலை வந்து துருண்டா இருக்கக்கூடாது, அகன்று இருக்க வேண்டும். நெற்றியை அகலமாக இருக்கணும், குறுகிய நெற்றியாக இருக்கக்கூடாது. இப்படி பெரிய மிக்க நன்மை உடையவன். நெற்றி அகலமாக யாருக்கு இருக்கோ அவன் நல்லது நன்மை உடையவன் அப்படின்னா. கண்கள், உள்ளங்கால், உள்ளங்கை, இதழ், கடைவாய், அன்னம், நாக்கு, நகம் இவை 7ம் சிவந்திருக்க வேண்டும். நகமெல்லாம் சிகப்பாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கான். கண்கள் சிவந்து தான் இருக்கணும், சிவப்பாக தான் இருக்கணும். உள்ளங்கை எப்போ பார்த்தாலும் நல்ல சிகப்பாக ரோஸ் கலரில் இருக்கணும். இதழ், வாய் வந்து கருப்பாலாம் இருக்கக்கூடாது, இதழ்கள் வந்து சிகப்பாக இருக்கணும். அதுவும் கடைவாய் இதெல்லாம் இருக்கணும். நாக்கு நல்ல சிகப்பாக இருக்கணும், நகம் நன்ற சிகப்பாக இருக்கணும். இவை சிறந்திருக்க பிறன் அவன் மிக்க இன்பமுடையவன். இகல், ஓசை,
நாவி இம்மூன்றும் ஆண்டிருக்க பெரின் மேலான மேன்மை உடையவன் என்பதாம். ஆகவே உபகங்கள் ஆயும் அவற்றின் லட்சணங்களையும் இலக்கணத்தை கொண்டு அறிய வேண்டும் என்க. இவை சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரங்களில் அறியலாம். காலப்பிரகாசியங்களில் 53வது பக்கத்தில் இதுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இதை நான் படித்தேன். இந்த படித்ததை எடுத்து குறிப்பு எடுத்து வச்சுருந்து நமக்கு படித்ததை மக்கள்கிட்ட சொல்லிடுவோங்கிறதுக்காக நேற்று சொல்கிறேன், இன்றைக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் நம்ம என்ன பண்ண முடியும்? அவயவங்கள் நமக்கு இறைவன் படைத்தது. காமராஜருக்கு கை 2 நீளமாக இருக்கும். ஹாஜானுப்பாகன்னு பேர். அவருடைய கை விரல் இந்த ஆள்காட்டி விரல் முழங்காலுக்கு கீழே வந்துடும், முழங்கால தொடும். அதுக்கு அந்த மாதிரி கை 2 இருந்தால் ஆஜானுபாகன் அப்படின்னு அதுக்கு சாமுத்திரிகா லட்சணத்தில் சொல்லியிருக்கு. அப்படி தானே இருந்தார் அவர். ஆஜானுபாகன் எத்தனை இருந்தார்? படிக்காத மேதை. எவ்வளோ பெரிய டெல்லியில் போய் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். இதெல்லாம் யாராலையும் முடியுமா? ஆங்கிலம் தெரியாது, அப்படியெல்லாம் ஆளுமை செஞ்சார். அப்படியெல்லாம் ஹிந்தி தெரியாது, தமிழை தவிர வெறும் தெரியாது. அப்படியெல்லாம் இருந்தவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தான். ஆஜானுபாகன் நெத்தி அவருக்கு நல்ல அகண்டு இருக்கும். அப்படிலாம் ஒரு நல்ல தன் மூக்கு நல்ல எடுப்பாக இருக்கும் அவருக்கு. சாமுத்திரிகா லட்சணத்தில் அவர் சிறந்து விளங்கினார். கருப்பாக இருப்பார், மற்ற அவயவங்கள்லாம் அவருக்கு நன்றாக இருக்கும். கை பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு கையெல்லாம் குட்டையாக இருக்கக்கூடாது. ஆஜானுபாகனா கையெல்லாம் நல்ல நீண்டு இருக்கணும். உள்ளங்கைகளில் சிகப்பாக இருக்கணும் எல்லாருக்கும். சில பேருக்கு உள்ளங்கை கருப்பாக இருக்கும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நகங்கள் கருப்பாக இருக்கும், வெளியே இருக்கும், வெள்ளையாக இருக்கக்கூடாது. நிலங்கள் ரோஸ் கலரில் இருக்கும். நகம் எப்படி ரோஸாக இருக்குன்னா, நகத்துக்கு கீழே உள்ள சதை ரோஸாக இருக்குன்னா நகம் ரோஸாக இருக்கும். இதெல்லாம் சாமுத்திரிகா லட்சணத்தினுடைய தன்மை. அன்பான நேயர்களே, நம்ம அவயவங்களில் நம்ம என்ன இருக்கோ, நமக்கு என்ன இறைவன் படைத்திருக்கிறானோ அதுதான் நமக்கு அமைப்பு. ஆகவே அதை போய் அது இல்லை இதில் நம்ம வருத்தப்பட இருந்தால், இப்படியெல்லாம் நமக்கு அமைந்தால் அவனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் பாருங்க, கருப்பாக இருப்பாங்க. அந்த பல்லு அப்படியே முத்து பல் மாதிரி இருக்கும், முத்து மாதிரி பளிச்சு இருக்கும். சில பேர் நல்ல சிகப்பாக இருக்கும், பல்லு அப்படியே மஞ்சள் காவி பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த உடம்புடைய வாகு பல்லு மஞ்சள் காவி பிடிக்குது அப்படின்னா பித்த உடம்புன்னு அர்த்தம். வருது அந்த பித்த சம்பந்தமான அது இருக்கிறதுனால அந்த பல்லு வெளுக்காது. நல்லா உற்ற நிலையில ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு பல்ல பாருங்க, அப்படியே பளிச்சுட்டு இருக்கும், ஒரு பல்லு கூட கொட்டாது. இப்படியெல்லாம் ஒரு கருத்துகள் இருக்குது. அதெல்லாம் இறைவன் படைத்தது, நம்மளா படைத்திருக்க முடியாது, இறைவனுடைய அனுப்பு. அன்பான நேயர்களே, நாம் நலமுடன் வாழணும், எல்லா செல்வம் பெற்று வாழணும் என்பதற்கு இறைவனுடைய நாமம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இறைவனுடைய நாமத்தை நாம் பாராயணம் செய்து நலம் பெற்று நல்லருள் பெற வேண்டும். அன்பான நேயர்களே, எனக்கு தெரிந்த, நான் படித்து கொண்டு இருக்கின்ற, நான் இன்னமும் சில படித்து கொண்டே இருக்கிறேன். அப்படி படிக்கிற போது முக்கியமான கருத்து இருந்தால் குறிப்பு எடுத்துருக்கிறேன், படித்து கொண்டு இருக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு தெரிந்ததை மக்கள்கிட்ட சொல்கிறேன். அதை நீ ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய மனநிலையை பொறுத்தது. உங்களுக்கு நல்ல திருப்தியாக இருந்தால் உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சொல்லுங்க, அந்த யூடியூப்பை பார்க்க சொல்லுங்கள். எல்லாரும் நலம் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மடான முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.